இந்த தக்காளி சட்னி நான் எப்படி வச்சேன்னு வாங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் தக்காளி சட்னி பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் வெட்டிக்கலாம். உள்ளி, தக்காளி எல்லாத்தையும் வெட்டி பொடி பொடி நறுக்கியாச்சு. இனி வைக்க போகிறோம். அதுக்கு வந்து உள்ளி, தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி, சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து பூண்டு இருக்கலாம், வெளுத்துள்ளி அதை போட்டுறணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் வெட்டி வச்ச நறுக்கலாம் வெங்காயம், அதையும் போட்டுறணும். அதுக்கப்புறம் நல்லா வசக்கணும்னா யாருக்கெல்லாம் தக்காளி சட்னி பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் தக்காளி, தக்காளிக்கு ஏற்ற உப்பு, கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும். அதில் கொஞ்சோண்டு சிக்கன் பொடி, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, வத்தல் பொடி எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி நம்ம வந்து அடுப்பில் வேகுதில்லை அந்த உள்ளி தக்காளியை, அது நல்லா வசக்குன அப்புறம் இதில் தட்டி நம்ம ஒரு அடி அடித்து கடுகு தளிச்சிட வேண்டியதான். இதில் இதை மிக்ஸி ஜாரில் நல்லா மைய அரைச்சிட்டு வாரேன்னா சரியா. அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்படியே நம்ம சாப்பிட்லாம், தோசை விட்டு இப்படி தொட்டு தொட்டு சாப்பிட்லாம். நான் வந்து தக்காளி தண்ணி சட்னி தான் வைக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். சட்டியில் கொஞ்சோண்டு அதே சட்டியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டாச்சு. நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட்டை ஊற்றிட வேண்டியதான். எப்படி திக்காக இருக்குல்ல. இனி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இதாக்கணும். இல்லை தேவையான தண்ணி ஊற்றி நல்லா இதாக இருக்கும். இது பார்க்க எல்லோ கலரில் தானே உங்களுக்கு இருக்கு, ஆனால் இது ரெட் கலர். லைட்டு அணைச்சி பார்க்குறீங்களா, பார்த்தீங்களா ஒரு மாதிரி ரெட்டு லைட்டு போட்டால். இதே மாதிரி நீங்கள் வச்சு தோசை சாப்பிட்டு பாருங்கள், என்ன டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா மக்களே. சாப்பிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கண்ணா. தக்காளி தண்ணி சட்னி இதுக்கு பேர். ஒருவேளை தக்காளி சட்னி தான்.